கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படிங்கிற சப்ஜெக்டில் இருக்கிற பேங்கிங் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் எப்படி ஒரு பேங்கிங் கம்பெனியாக அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிமனை தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி ஒரு பேங்க்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதில் கொடுத்துருக்கிற அந்த ஃபார்ம் பி ஷெட்யூல் 3 ஃபாலோ பண்ணி தான் அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். பிஃபோர் தட் நீங்கள் ஒரு பேங்கிங் கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா நீங்கள் தான் அந்த பேங்க்காக இமேஜின் பண்ணிக்கிடணும். எப்பயுமே உங்களுடைய எந்த ஒரு டிரான்சாக்ஷன்லேயுமே கஸ்டமருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து யோசிக்கக்கூடாது. ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது பேங்க்குக்கு இன்கமாக எக்ஸ்பென்சஸாக இன்கமாக இருந்தால் இன்கம் ஹெட்டிங்கில் போட போகிறோம். சரியா? ஓகே, இங்கே ஹெட்டிங்ஸை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கமில் என்ன போட போகிறோம் அப்படின்னா பேங்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, பேங்க்கை பொறுத்தவரையில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் பேங்க்குடைய மேஜர் சோர்ஸஸ் ஆஃப் இன்கமாக இருக்கும். ஸோ இதில் வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் காட்டக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் மூலமாக பேங்க் ரிசீவ் பண்ண இன்கம், வேறு எங்கேயாவது பேங்க் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம். ஓகே, ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், இல்லை டிஸ்கவுண்ட்டாக இருக்கணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். இந்த 3 ஹெட்டிங்லேருந்து வரக்கூடிய இன்கம் எல்லாத்தோடைய டோட்டலை தான் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்க்கு கீழே ஷெட்யூல் நம்பர் 13 போட்டு ஆட் பண்ணணும். ஆக்சுவலி ஸ்பெசிமன் எழுதுகிறப்ப கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்னு 2 ஆப்ஷன் எழுதுவோம். ஓகே, பட் சம்முன்னு போடும்போது இந்த மாதிரி 2 ஆப்ஷன் போட மாட்டோம். லாஸ்ட் இயர் சம்மில் வந்து எந்த பேலன்ஸ் ஷீட்டு இல்லை எந்த இயருக்கு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கானோ அந்த இயருக்கு மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட் அதர் இன்கம். அப்போ இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட் அண்ட் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற 3 ஹெட்டிங்கை தவிர வேறு என்னென்ன மாதிரியான இன்கம் எல்லாம் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்களோ அத்தனை இன்கமையும் அதர் இன்கம்ங்கிற ஹெட்டிங்கில் போட்டு ஷெட்யூல் நம்பர் 14 கொடுத்து நம்ம அதோடைய டோட்டலை எழுத போகிறோம். ஆக்சுவலி இந்த ஒவ்வொரு ஷெட்யூலுடைய டோட்டலையும் செப்பரேட்டாக கேல்குலேட் பண்ணி அந்த கேல்குலேஷனில் கிடச்ச அந்த அமௌண்ட்டை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும். ஓகே, இன்கமுடைய டோட்டலை வந்து டோட்டல் ஏன்னு கொடுத்துக்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஹெட்டிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர். எப்படி வந்து இங்கே இன்ட்ரெஸ்ட்டுக்கு நாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டாக ஷெட்யூல் நம்பர் 13 போட்டோமோ, எக்ஸ்பெண்டிச்சரில் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பேண்டட். பேங்க்கு என்னென்ன ஃபார்மெட்லலாம் கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அத்தனை இன்ட்ரெஸ்ட்டுடைய டோட்டலும் ஷெட்யூல் நம்பர் 15 வரும். ஒரு டெபாசிட் ஹோல்டர் டெபாசிட் வச்சுருக்கான், அவனுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பேண்டட். ஓகே, ஸோ அது கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. அது இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலே நீ வந்து எக்ஸ்பெண்டிச்சருக்கு கீழே தான் போடணும் ஷெட்யூல் நம்பர் 15. தென் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இன்ட்ரெஸ்ட்டை தவிர வேறு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பேங்க் பண்ணுறாங்களோ அத்தனை எக்ஸ்பென்சஸுடைய டோட்டலும் ஷெட்யூல் நம்பர் 16 காட்டணும். தென் இந்த 4 ஷெட்யூலோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கான ஷெட்யூல் முடிஞ்சுது. பட் எக்ஸ்பெண்டிச்சரில் அனதர் 1 ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சி. என்னென்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் சம்மில் ப்ரொவிஷன்ஸ் வர பேடப்ஸாக இருக்கலாம், ப்ரொவிஷன்ஸ் வர டாக்ஸேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரொவிஷன்ஸை நீங்கள் இங்கே ஆட் பண்ணணும். அந்த ப்ரொவிஷன்ஸுடைய டோட்டலை காட்டணும். பட் அதுக்கு எந்த ஒரு ஷெட்யூல் நம்பரும் நீங்கள் நோட் பண்ணக்கூடாது. ஓகே, சரி, இப்போ எக்ஸ்பெண்டிச்சருடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பின்னு காமிச்சுக்கிறோம். தேர்ட் ஹெட்டிங் அப்படிங்கிறது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். எப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக லாஸான்னு தெரியும்? இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இன்கம் ஜாஸ்தியாக இருந்தால் ப்ராஃபிட்டு, இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக இருந்தால் லாஸு. அதனால தான் நான் இங்கே A-Bன்னு கொடுத்துருக்கேன். அது ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், இல்லை லாஸாகவும் இருக்கலாம். ஸோ அதை நாம் இங்கே பண்ணுறோம். ஒவ்வொரு டோட்டலையும் க்ளோஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணல அப்படின்னா மொத்தமாக ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சம் போடுறப்ப அந்த ஃபார்மெட்டை பேட் பண்ணிக்கோங்க. பட் ஃபார்மெட்டுக்கு உள்ளே வரக்கூடிய கண்டென்ட்டை ஏன் எழுதுகிறோம், எதுக்கு எழுதுகிறோன்னு புரிஞ்சுட்டு எழுதுங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு. ஸோ இது கரண்ட் இயர் ப்ராஃபிட்டு. டோட்டல் இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை லெஸ் பண்ணால் கிடைக்கிற ஒரு ப்ராஃபிட்டோ லாஸையோ நம்ம இங்கே போஸ்ட் பண்ணுறோம். தென் சப்போஸ் இந்த அக்கௌண்டிங் இயரை ஸ்டார்ட் பண்ணுறப்பவே அந்த பேங்க் வந்து ஓப்பனிங் ப்ராஃபிட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சம்மில் கொடுத்துருந்தா அந்த ஓப்பனிங் ப்ராஃபிட்டை இங்கே எழுதிக்கோங்க. அப்போ இப்போ கரண்ட் இயர் ப்ராஃபிட்
இந்த வருஷத்தோட ஓப்பனிங் ப்ராஃபிட் ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த டோட்டலை இங்கே எழுதிக்கோங்க. தென் அப்ராப்ரியேஷன்ஸ். அப்ராப்ரியேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய இந்த டோட்டல் இருக்குல்ல, இந்த டோட்டலை இந்த பாட்டமில் எழுதிக்கணும். ஓகே, எழுதிட்டு உங்களுடைய இந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட்லேருந்து ஒரு 25% ஸ்டாச்சுட்டரி ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். வேறு ஏதாவது அதர் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர்னு சம்பளம் கொடுத்துருந்தா அந்த அமௌண்ட்டையும் எழுதிக்கோங்க. கவர்மெண்ட்டு இல்லை ப்ரப்போஸ்டு டிவிடெண்டுக்கான ட்ரான்ஸ்ஃபரோ ஏதாவது கொடுத்துருந்தா அதை எடுத்துக்கோங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, தேர்ட் காலத்தில் போட்டிருந்தா அந்த டோட்டலை தான் ஃபோர்த்து காலத்துடைய டோட்டலாகவும் வரணும். ஸோ இந்த டோட்டலை பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். என்ன பேலன்ஸ் வருதோ அந்த பேலன்ஸை பேலன்ஸ் கேரிடு டு பேலன்ஸ் ஷீட், இந்த பேலன்ஸை தான் பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, தென் ஷெட்யூல் நம்பர் 13 இன்ட்ரெஸ்ட் ஏன்ட்டு சொல்லியிருந்தேன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டாக இருக்கலாம். தென் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட். தென் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட்டுங்கிற வார்த்தை ரிசீவ்டுங்கிற வார்த்தை வந்தாலே இங்கே தான் போட போகிறோம். அது ரிசர்வ் பேங்க்கோ இல்லை அதர் பேங்க்லேருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணாலும் இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கலாம். ஷெட்யூல் நம்பர் 14ங்கிறது அதர் இன்கம்மா. அதர் இன்கம் என்னவாக இருக்கலாம்? ஒரு கமிஷன் வாங்கியிருக்கலாம், எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம், ப்ரோக்கரேஜ் ரிசீவ்டு, இன்கம் ஏர்ன் பை வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண டிவிடெண்ட்டாக இருக்கலாம், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்றா கிடைக்கிறது ப்ராஃபிட்டோ லாஸோ, அது ப்ராஃபிட்டாக இருந்தால் இங்கே எழுத போகிறோம். சரியா? ஓகே, சப்போஸ் இது நான் இங்கே ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகிட்டே இருக்குது, அதுதான் இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேறு, இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வேறு. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் நம்பர் 15 இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பேண்டட். யாருக்கெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், பேங்க்கை விட்டு எங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போகுதோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை இங்கே எழுதிக்கணும். ஷெட்யூல் நம்பர் 16 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஃபார்மெட்டில் பேங்க்லேருந்து ஒரு அமௌண்ட் வெளியில் போகுது, இதை தவிர வேறு என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கோ அத்தனை எக்ஸ்பென்சஸையும் ஷெட்யூல் நம்பர் 16 எழுதணும். இந்த ஃபார்மெட் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு பேங்க்குடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்மெட்டை நல்லா படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.